அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃப்ளாஷ் கேமிங் 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபயர் ஒர்க்ஸ் பிளேன்ற இந்த கேமை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதை முன்னிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ ட்ராப் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த கேம் மொபைல்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சிங்கிள் பிளேயரும் ஆடலாம், மல்டி பிளேயரும் ஆடலாம். சரி, ஓகே. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும் பண்ணிக்கிறேன். இது திருப்பி பக்கத்தில் இப்படி வச்சிடலாம். இதுவா நாங்கள் இது ஹெவி இருக்காது, இது வச்சிடலாம். இதை அப்படியே இந்த டேங்க் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வெடிச்சு விட்ருவோம். ஐயோ, பின்னாடி வந்துடலாம். ஓகே மக்களே, வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே மக்களே, கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பயங்கரமான சம்பவம் இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இதுவும் நம்ம பண்ண சம்பவம் தான். ஃபஸ்ட்டு வந்த உடனே இது பிக்கப் பண்ணி எங்கே போடுறது? சரி, ரோட்டுக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்குது, எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுருவோம். ட்ராப் டயரில் எடுக்க முடியாதுல்ல, எடுக்க முடியாது. ஓகே, நம்ம இருக்கிற பட்டாசுலாம் டைம் இது நைட்டாக பகலாக கூட தெரியல. நைட்டு தான் ஸ்டார்ஸ்லாம் மேலே தெரியுது. இது நைட்டாக தான் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு கார் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஊர் அந்த பக்கம்லாம் போக முடியுமா? சரி, நீ என்ன பண்ணுவோம், ஷெல்லு ஷெல்லு ஃபயர் ஒர்க்ஸில் என்ன இருக்குது? கேலக்டிக் ரிங், ஜெல்லி ஃபிஷ்ஷு, ரெயின்போ நவுஸு, கோல்டன் டைட்டானியம். இது எப்போவுமே வச்சுட்டு பற்ற வைக்கலாம். அவ்வளோதான், எத்தனை போதும் பார்ப்போம். என்னப்பா அது? வாவ், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எத்தனை ஷாட்டா இது? வெடிச்சிட்டே இருக்குது பாட்டுன்னு. வா 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 வரே வா, வேற மாதிரி. ஓகே, இது செம்ம ஷார்ட்டாக இருக்குது. யுரேனஸ், என்னோட யுரேனஸ் பற்ற வைங்க பார்ப்போம். ஏதோ ஒரு பிளானட்டால் கூடணும். யுரேனஸ் தான் பிளானட் தானே. இது எப்படி போய் வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, வெடிக்கிட்டோம், பார்க்கலாம். வாவ், ஒரு பிளானட்டே எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இட்ஸ் லுக்கிங் ஸோ நைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்னால் இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த பார்க் ஒன்று இருக்குல்ல, க்ளோஸ் பண்ணால் மூட முடியுமா? ஓகே, இது கரெக்டாக ஒன்று. இங்கே பிளாஸ்ட் பண்ணி விட்ருவோம். என்ன பண்ணுவோன்னா, இங்கே எக்ஸ்ப்ளோசிவில் ஹெவியாக இருக்கிறது இது. நாவல் மீன்லாம் வேணாம், ஆயில் ட்ரம் தான் ஹெவி. பத்திரக்கண்ணா எடுத்த ஒன்று ஃபிக்ஸு. அப்படியே இங்கே ஒரு ஃபிக்ஸு, இங்கே ஒரு ஃபிக்ஸு, இங்கே ஒரு ஃபிக்ஸு. நான் என் தீபாவளி முன்னாடி இப்படி கொண்டாடணும் ஆசை தான். ஆனால் இப்படிலாம் கொண்டாட கண்டிப்பாக வீட்டில் இது போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் இந்த விதமான வேலையெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ நீங்களும் பண்ணாதீங்க. இது என்ன பண்ண முடியுமாப்பா? ஓகே, நான் இப்போ கனெக்ட் பண்ணுமே இது. கனெக்ஷன் 1, இது 2 தானே? 2, 3, 4, இது 5 மாற்றுங்கப்பா. 5, இது 6. அவ்வளோ தானே? வெளியே போட்டா ஓகே. இப்போ என்ன பண்ணுவோன்னா, வெளியே இங்கே ஒன்று எக்ஸ்ட்ராவாக செட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று செட் பண்ணிட்டு பிளாஸ்ட் பண்ணுவோம். இங்கே மினியை செட் பண்ணலாம். மினி டன். இப்போ மினினா அந்த ஸ்மால் கேஸ் டேங்க் எடுத்துக்கிட்டா. ஓகே, ஸ்மால் கேஸ் டேங்க் ரைட்டு. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, வெளியே வந்துடணும். வெளியே இந்த கனெக்ஷன் வலிச்சிட்டு எவங்கிட்ட ஒன்றும் நம்மளுக்கு தெரியும். இந்த சின்ன கேஸ் டேங்க் இருக்கா பார்த்தீங்களா? எங்கடா கதவு காணோம்? ஓகே, இங்கே தான் இருக்குது. எங்கே நம்ம சின்ன கேஸ் டேங்க் எங்கடா போனால்? அது இங்கே இருக்கான். கனெக்ட் பண்ணி விட்ருவோம். முடிஞ்சது. டன். இப்போ நம்ம லைட்டர் எடுத்து அழகாக பார்த்து வச்சிடலாம். முடிஞ்சுது. இப்போ வெடிக்கும் பாருங்கள். வெடி பிளாஸ்டாக இருக்க போகுது. 1 அது திரும்பி மாதிரி வேலை செய்யும். இப்போ நம்ம ஒயர்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரம்மையும் அது திரும்பி மாதிரி ஒர்க் அவுட் ஆகணும். ஏன் ஸ்டக் ஆகிடுச்சா? இல்லை, ஸ்லோவாக மூவ் ஆகுது. பக்கத்துக்கு நம்ம செத்துட தேவையில்ல. இப்போ FPS எப்படி ட்ராப் ஆக போகிறது பாருங்களேன். இப்போ 15 இப்போயே ட்ராப் ஆகி தான் கிடக்குது. வெடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வெடிக்க போகுது.
பிளாஸ்ட். அவன் கண்டுபிடிச்ச அசட் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ரைட்டு, FPS 0க்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 3 4 வருது. வெயிட் பண்ணுங்க. வாட்டம். ஓகே, இது வந்துச்சு போதும். ஃபுட்பால் தானே இது. பிக்கப் கீழே போடுறா ஃபுட்பால். உனக்கு தான் ஃபுட்பால் டே போடு. இதெல்லாம் பெரிய பட்டாசு. இங்கே ஒரு மேட்ரு ஒன்று பார்த்துங்க, உங்கள்கிட்ட அதை காமிச்சே ஆகணும். இந்த கேம் விளையாண்டிங்கன்னா இது மட்டும் வந்து பண்ணுறேங்க. இங்கே ஒரு இது இருக்கா? அங்கே இருக்குது. ஓகே, நாங்கள் போகிறேன். இந்த பிங்கோன்னு இருக்குல்ல, இந்த பிங்கோ வந்து ஒரு பட்டாசு பற்ற வச்சாச்சு. இப்போ இதை மேலே போய் டமால்னு வெடிக்கும். இருக்கிறதுலே பெரிய பட்டாசு தான் இதுதான். பயங்கரமாக இருக்கும். சூரியனே எக்ஸ்ப்ளோர்ட் ஆன மாதிரி இருக்கும். அழகாக இருக்குல்ல? இன்னும் முடியல இந்த இது. நீங்கள் FPS ட்ராப் ஆகி ரொம்ப ஸ்லோமோவில் இருக்குது. பரவாயில்ல, ஸ்லோமோவில் வந்து அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஒரு பிங்கோ இருக்குது. அது இந்த சைஸ் இருக்கா இல்லை சின்னதாக இருக்கான்னு பார்க்கணுங்க. இது ஷெல்லில் இருக்கும் பிங்கோ. இது ஃபயர் ஒர்க்ஸ்ப்பா. இதே சைஸ் இருக்கணும். ப்ரோ வெர்ஷனில் மட்டும் தான் பிங்கோ இருக்குது. நம்ம பிங்கோ 2 இது. ரைட்டு, நம்மளுக்கு வந்து ரோபோ வேவ்ஸ். இது என்னது? பற்ற வைங்க. அழகாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வச்சோம் பார்த்தீங்களா, அதே போல் தான் இருக்குது. ரைட்டு, அது இருக்கட்டும். நம்ம எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு வீடை கொளுத்தி விடுவோம். நம்ம காலி ஏரியா இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். உண்மையாக நீங்கள் இந்த ஜாலியாக தாங்க இருக்குது. ரேண்டம் வந்து ஸ்மால் டியூபா எதோ ஏடா கூட பண்ணிட்டு இருக்கேன். அதை ஏடாவரமாக வச்சிட்ருக்கு. ரைட்டு, இந்த ஆயில் ட்ரம் வச்சு மிஸ் பண்ணம்பா. முதல்ல வச்சு முடிக்கிட்டோம். முடிஞ்சுதா இல்லையாடா? இன்னும் வெடிச்சிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? முடிஞ்சது தானே? முடிஞ்சுது. ஓகே, பக்கத்தில் செட் பண்ணிட்டு அப்படி இதை பற்ற வை, இதையும் பற்ற வை. அப்படியே ஓரம் வந்துடு. வெடிக்க போகுது. தூக்கி வெளியே போகுது. முடிஞ்சுதா இல்லையா வீடு? ஒரே புகை மூட்டமாக இருக்குது. பற்றிட்டு தெரியுதுப்பா. வெடிக்கலைங்க, வேஸ்ட்டாக போச்சு. ரைட்டு, நம்ம என்ன பண்ணோன்னா அழகாக இப்போ வந்து இது ஸ்கை கிராக்கர்ஸ், அதாவது வான வேடிக்கையை வந்து அழகாக செட் பண்ண போகிறோம். எப்படின்னா, எதாவது ஊரோட எண்டா இங்கேருந்து லைனாக ஷெல்லு வேணாம், ஃபயர் ஒர்க்ஸ் தான் இருக்கும். ஃபவுண்டெயினா? இதெல்லாம் என்ன மேட்ரு தெரியலையே. ஸ்க்ரீமு, கேரி, ஸ்க்ரீம் 1, ஸ்க்ரீம் 2. ஓகே, எல்லாத்தையும் செட் பண்ண வேண்டியது தான். ஃபிக்ஸு. நான் பார்த்து வைக்கலடா. எப்படி வெடிக்க போகுது? புஷ்பானமாக இருக்குமோ ஒரு வேலை. பிஜிலி வெடிங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ரைட்டு, இது என்ன? அது XXX ஒன்றா? இதுவாச்சும் நல்லா வெடிக்கணும். இதெல்லாம் லக்ஷ்மி வெடி, பிஜிலி வெடி அந்த ரேக்கில் வருது. சரம்லாம் இருக்கோ? ரைட்டு, இது பேப்பர் பாம்புன்னு நினைக்கிறேன். ஹெவியாக இருக்கு போது சவுண்ட். இப்போ இது இது அந்த விசில் வெடியா? ஓகே. சவுண்டு ஓவராது பார்த்தீங்களா? இந்த விசில் வெடி. இது ரெட் ஃபயர் கிராக்கர். எத்தனை வாழாடா இது? சிங்கிள் வாழா தானே? வெடிக்க போகுது. டப்னு வெடிக்கும். இது வாழை நம்ம அதிகமாக டங் ரியல் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி சவுண்டு ஹெவியாக இல்லை. ஆனால் வந்து பார்க்கறதுக்கு ஒரிஜினலாக வெடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரைட்டு, இனிங்கு தங்கு சக்கரம் இப்படி சுற்றி அதிகமாக விடுவோம். தங்க சக்கரத்தை இங்கே சுற்றலாங்க, பயங்கரமாக இருக்கும். அப்படி அழகாக இருக்கா? சுற்றிக்கிட்டே இருக்கும். ரைட்டு, தங்க சக்கரத்தை விட்டாச்சா? இதுக்கு ஸ்விம்மிங் கார்டு, ஸ்விம்மிங் குட் கார்டா? என்ன ரெண்டு இருக்கேடா? ட்ரைனிங் கோப்ராவா? இது பாம்பு பட்டாசாங்க. இது நம்ம வந்து இது கருத்து வேலையில் மாத்திரை மாதிரி போட்டு எடுக்கணும். அது வேலை வேறு ஏதாவது தெரில. சங்கு சக்கரை மாதிரி இந்த பாம்பும் சேர்ந்து சூப்பர், நல்லா தான் இருக்குது. ட்ரைனிங் கார்டுனா என்னது? கலராக வெடிக்குது பார்த்தீங்களா சங்கு சக்கரமே? ரைட்டு, வேறு
ஸ்கல் 2 ஸ்கல் 3 ஸ்கல் 3 எடுத்துக்கலாம். ஸ்கல் 3 ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எதனா பாமாக இருக்கலாம். இது நார்மல் வெடிப்பா இது. டம்மா டம் டம் மிகப்பெரிய லட்சுமி வெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. இந்த தீபாவளி நீங்கள் வந்து சேஃபாக கொண்டாடுங்க. எல்லா தீபாவளி தான் சொல்கிறேன் நான். சொல்ல லக்ஷ்மி வெடியை தான் நினச்சேன். பியூரி டேங்க்கு கிளாஸ் ஜோன் இதான் புஷ்பானம்னு நினைக்கிறேன். புஷ்பானம் தான்டா இது. நான் இடமா கொளுத்திட்டேன். ஓகே, ஹாப்பி தீபாவளி மக்களே. புஷ்பானம் ஓவர் தான் போதும், பின்னதாக தான் போகுது. ஓகே, நல்லா தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது இதுவும். ரைட்டு, இது என்னது ட்ராகன் ஃபயரு, பீஸ் ஆஃப் வெஹிக்கிள் ஹேண்டு என்னமோ இருக்கே. நான் இது வந்து வைக்க போகிறேன் இப்போதைக்கு. ட்ராகனே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இது எப்படி? இது புஷ்பானமே ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டாசு நம்ம ஊரில் விற்கிதா? நம்ம தான் வாங்குறது இல்லையான்னு தெரில. ஓகே, இந்த கேம் இன்னும் ஃபன்னாக தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. சரி, நம்ம கடைசியாக ஷெல்ஸை இது பண்ணுறோம். ஷெல்ஸ்னால் நம்ம இது சொல்கிறேன் நான். யுரேனஸை செட் பண்ணிடலாம். இங்கே இந்த ரோடு அந்த ரோடு நம்ம ஃபுல் பண்ணுறோம். இந்த ரோட்டில் இந்த வருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதில் லைட்ரு இங்கே வச்சுருவோம். லைட்ரு வேணாம். யுரேனஸ் 2 பிங்கோ 2 வராது, அது ப்ரோவேஷன் கேட்கும். எதுக்கு அதெல்லாம்? இது 2. அடுத்து ரெபிள் வேஸ் 2. இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது? பெருசாக இருக்கா இல்லை வந்து மேலே வச்சுனா பெருசாக இருக்கான்னு தெரில. சேட்டன் மிசைல் 2 ஃபிக்ஸ் பண்ணுவோம், அப்போ தான் நிற்கும். இல்லை நிற்காது, விழுந்துடும் கீழே. ஸ்டாபிங் மிசைல்ஸ் 2 ஃபிக்ஸு. இது மேலே அடிக்குமா கீழே அடிக்குமா கூட தெரிலப்போ. நான் பாட்டு செட் பண்ணி வந்து நேர்கிறேன். ஸ்ட்ரைட் ஷூட்டர் 2 அழகாக செட் பண்ணி அழகாக வெடிக்கலாம். 2ன்னா 3 4 வச்சுட்டாங்க இது மட்டும். சே, ஓகே, நல்லா இருந்தால் நல்லா. சரி, ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ். இந்த வீடியோ எண்டிங் இதுதான். இது மொத்த பட்டாசையும் வெடித்து பார்க்க போகிறோம். இது எவ்வளோ இதுவாகும்னு தெரில. கண்டிப்பாக வந்து கேம் கிராஷ் ஆகிறதோட வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெயிட்டிங்கில் வெரி ஆகும். இண்டிபெண்டன்ஸ் டே இன்னும் இவ்வளோ இருக்கே. இவ்வளோ இடத்துலாம் பண்ண தேவையில்ல, டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம இந்த சிட்டி வேவு, அப்புறமா வந்து இந்த நியூக்ளியர் வார்னு ஒன்று பார்த்தீங்களா, இந்த மேட்ரு ஒன்று. அப்புறமா விட் ஃபயர் வீல். ஓகே, ரைட்டு. இது எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா செட் பண்ணிவிட்டு அப்புறம் வெடிக்கும் போது உங்களுக்கு வீடியோ காட்டு. ஓகே மக்களே, எல்லா பட்டாசையும் வந்து ஒன்றா இன்டர்கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போது இதை பிளாஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அவுட்புட் என்ன வரப்போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரம் தான் ஃபஸ்ட்டு. இந்த சரம் வந்து தொங்க விட்ட சரம் அப்படியே வந்து டப் 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 டப்னு வெடிக்கும். இதை வெடித்து அது போகிறதுக்குள்ளே அது வந்து நெக்ஸ்ட்டு அந்த பிஜிலி வெடி தரும். அந்த பிஜிலி வெடி வெடித்த உடனே அடுத்த பிஜிலி வெடி தரும். அது வெடித்த உடனே அந்த இன்னொரு பிஜிலி மாதிரி அதுவும் ஒரு பிஜிலி வெடி தான். ரைட்டு, எல்லாம் வெடிக்க போகுது. எல்லாம் வானத்தையே பார்த்துருப்போம். சொன்னா பயங்கரமாக பார்த்தீங்களா? ஒரு திருவிழா மாதிரி இருக்கு இந்த தீபாவளியே. ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே வந்து இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். பார்க்கவே பயங்கர அழகாக இருக்குல்ல? ரைட்டு, கண்ணு மணி சொல்லுது. எங்கே விட்டேன்னு தெரில. எனக்கு கீழே அந்த சவுண்டு பேசாருன்னு ஒன்று செட் பண்ணேன். அதான் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த தீபாவளி மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த தீபாவளி வரைக்கும் நிலைக்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் 3 தட்டி விட்டுருங்க. அதை இப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தீபாவளி வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். என்னப்பா அது ஏறவனமாக அடிக்குது? நம்ம ஒன்றும் அழகாக வச்சுக்கலாமோ? பரவாயில்ல, அழகாக தான் இருக்குது. ஏறவனமாக வச்சது கூட ஓகே, குட். ஃபைனலாக என்னோடய ஆசைக்காக நடிட்டு இருப்பது வீடு. இதை வந்து பிளாஸ்ட் பண்ணிவிட்டு வீடியோவே முடிச்சுக்கிறேன். அதுபோது இதெல்லாம் முடிக்கிட்டோங்க. நானும் வச்சுட்டு நானும் பார்த்துட்ருக்கேன். எஸ்பிஎஸ் ரொம்ப ட்ராப் ஆகுது, ரொம்ப ட்ராப் ஆகுது. ஓகே மக்களே, வெடிச்சு முடிச்சிருச்சு. இன்னும் முடியலையாடா? முடிஞ்சதில்ல. ரைட்டு, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஏரியாவை மொத்த கெத்தட்ரையிலையும் பிளாஸ்ட் பண்ணி விட்ருவோம். ஏங்க இது சர்ச்சுங்க, நட்டிட்டு இல்லை, சர்ச்சு இது. ரைட்டு, என்ன பண்ணுவோம்?
ஸ்க்ரீமை வெளியே வைப்போம். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியாவில் ஸ்க்ரீம் இதை வாசல்லே வச்சிடலாம். பார்த்துக்க வேணாம். இப்படி வச்சுட்டு அடுத்து எக்ஸ்ப்ளோசிவில் டப் 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 டப்புன்னு இங்கே ஒன்று. கரெக்டாக வீடா? இங்கே ஒன்று. 4 மூலைக்கு ஒன்று இருந்தால் மட்டும் போதும். அப்படி இங்கே ஒன்று. கரெக்டாக வைப்பா. இங்கே ஒன்று. இது எல்லாத்தையும் இன்டர் கனெக்ட் பண்ணும். இன்டர் கனெக்ட் பண்ணுறது, இன்டர் கனெக்ட் பண்ணணும்னா இன்டர் கனெக்ட் இந்த ஒயர் இருக்கும், இந்த ஸ்ட்ரிங்கு இது அப்படியே மாட்டிகிட்டு அப்படியே வரணும். இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு மூலைக்கு போகணுமா? இந்த மூலையில் ஒன்று இருக்கா? அப்படியே இப்படி வாப்பா, அப்படியே கனெக்ட் ஆகுப்பா. வா மாட்டு. என்னோடய ஆசைக்கு இது வெடிச்சிட்டு விடணும். வீடியோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இதெல்லாம் வெடிச்சே விடணும் நான். கனெக்ட் பண்ணுறா. என்னடா கனெக்ட் ஆக மாட்டேங்குது? இதுக்கு தப்பாக வச்சுனா ஏங்க கனெக்ட் ஆகலைங்க இது. சே, இங்கேருந்து கனெக்ட் பண்ண வரணும். இதை இப்படி வாடாடி. இது வருது, இப்படி வருது, ஆனால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே ரைட்டு. இப்போ இது இங்கே கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட். ஓகேங்க, கொடுத்து விடுவோம். இப்போ ஸ்க்ரீம் கத்தும், சர்ச் வெடிக்க போகுது. இந்த ஆங்கிள் பார்க்கணும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வெடிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ 1 by 1 வெடிக்குமா இல்லை பிளாஸ்ட்? சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பிளாஸ்ட் தான். ஓகே மக்களே, வீடியோ முடிச்சுக்கிறேன். வரட்டா.